புள்ள ஓணும் மேடம். தம்பின்னு ஒரு பார்வை பார்க்காம தப்பான எண்ணத்துல பார்த்து சந்தேகமாக பார்க்குறாங்க. தனியா போகிறது கிடையாது. இப்படிதான் கை பிடிச்சி தண்ணி இட்டுன்னு போவான். இது தப்பா? அது அக்கா அப்படிலாம் பழகாது அப்படிதான் நினைச்சேன் மேடம். நான் தப்பு பண்ணான்னு சொன்னாங்களே, ஒரு நாளாக அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க தப்பை. உங்கள் பேருமா? என் பேர் கீதா. நான் அம்ஜிக்கார்லேருந்து வரேன் மேடம். எனக்கு வந்து 89 கல்யாணம் ஆச்சு. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். பொண்ணு கல்யாணம் பண்ணி இப்போ தான் 6 மாதம் ஆகுது. இப்படி நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்து நிற்கும்போது எப்படி சொல்கிறது மேடம், அக்கான்னு நம்புறேன் மேடம். என் வீட்டுக்காருக்கு அண்ணன் பொண்ணு மேடம். அக்கான்னு நம்பி நான் ஒரு வேலைக்கு போவேன், நானும் ஒரு வேலைக்கு போவேன், அவரும் ஒரு வேலைக்கு போவார். வேலைக்கு போகும்போது இதை நம்பி நான் வீட்டில் சமையல்லாம் பண்ணோம். சரி நம்பி விட்டு போனேன் மேடம். நம்பி விட்டு போனதுக்கு தம்பின்னு ஒரு பார்வை பார்க்காம தப்பான எண்ணத்துல பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காருக்கு அண்ணன் பொண்ணு. என் பையனுக்கு அக்கா ஆகுது, அவளுக்கு தம்பி முறை ஆகுது. அவளுக்கு 38 வயசு ஆகுது, என் பையனுக்கு 25 வயசு ஆகுது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் மேடம், காணாதா இந்த பழக்கெல்லாம் வேணான்னு. நான் இல்லைன்னு மேலே தப்பு பண்ணுறாங்க மேடம். நான் எனக்கு உங்க பையனுக்கு தப்பான உறவு இருக்கா? உங்க பையன் வந்து அந்த பொண்ணோட லவ் ஆயிடுச்சு. லவ் ஆயிடுச்சு. அதாவது என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் வெளியே வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் இவங்களை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்க மேடம். நீ யாருக்கிட்ட போக மேடம், என்கிட்ட பணம் பலமோ இல்லை ஆள் பலமோ இல்லை, எல்லாருக்கிட்ட சொல்லி அழுது பார்த்து என் பையனை காப்பாற்றி கொடுங்க. யாருமே காப்பாற்ற மாட்டாங்க மேடம். என் பையனை அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்காதான் மேடம் எனக்கு. என்ன வேலை பண்ணுறாரு உங்க பையன்? அவன் வந்து ஒரு கம்பெனிலன்னு வேலை செஞ்சுருந்தான். ஆனால் இப்போதைக்கு அந்த கம்பெனி வேலை விட்டு நின்று அது ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகுது. அந்த வேலையை விட்டான். இவன் என்ன பண்ணுறா, வந்து வீட்டில் உட்காந்துக்கின்னு அவனை வேலை செய்யவே விட மாட்டான் மேடம். எந்த வேலைக்கும் போக விட மாட்டான். நாங்கள் ஒரு கஷ்டம். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை. அவர் விட்டு போய் ஆகுது ஒரு 10 மாதம் கிட்ட ஆகுது. அவங்க வீட்டுக்காரர் போய் ஏன் விட்டுட்டு போனாரு? இந்தமாரி தம்பிக்கிட்டே தப்பான உறவுகிறாள். அவனும் எவ்வளோ சொல்லியிருக்கிறான். கீழே அவங்க வீடு, கிரவுண்டில் அவங்க வீடு, ஃபஸ்ட்டு மாடியில் என் வீடு. இவன் அங்கே தான் வந்துடுவா. மணி போகுது வச்சுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்காரன் எவ்வளோ சொல்லி பார்த்தான், நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிற, போனாலும் ஒரு 8 மணிக்கெலாம் வர வேண்டானே, எதுக்கு சும்மா நைட்டு 10 மணிக்கு வர அப்படின்னு சொன்னால் இவன் கேட்கவே இல்லை. நாங்களும் வந்து இவ அக்கா தானே, அவெல்லாம் தப்பாலாம் பழக்க மாட்டான்னு இப்படி தான் இருந்துச்சு. அப்படியும் அவன் வீட்டுக்காரன் விட்டு போன பேர் கூட நான் கேட்டேன், நான் எதுக்கு உன் வீட்டுக்காரன் விட்டு போனா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு. இல்லை அவர் வந்து சரி வர வேலைக்கு போக மாட்டாரு. நான் கேட்டேன், இந்தமாரி நான் யாரும் வேலைக்கு போக முடியாது, நீங்களாம் ஊரை சுற்றி கடன் வச்சுக்கிறீங்கோ, ஆனால் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இல்லைடி, இருந்தாலும் உன் வீட்டுக்காரன் தாண்டி உனக்கு போய் கூட்டினு வா. அவங்க அம்மா ஒன்று இருக்குது, அதாவது என்னுடைய ஓரவத்தி. அவங்க அம்மா வந்து ஸ்கூல் அந்த ஹோட்டலில் வந்து சாமான் கழுவுற வேலை பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து இதுக்கு உடந்த. நான் எவ்வளோ சொல்லுவேன், அக்கா என்னக்கா அந்த பொண்ணு இது இருக்குல்ல, இது கேட்கக்கூடாது, அதை பற்றிலாம் நீ கேட்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத விஷயம்லாம் நீ பெருசு பண்ணுறியே. அவங்க நான் யார்கிட்ட மேடம் போவேன், எனக்கு யார் மேடங்கிறாங்க, எனக்கு எல்லாருமே என்னை கையை விட்டா நான் எங்கே மேடம் போவேன் நான். உங்க புருஷன் என்ன சொல்றாரு? அவங்க புருஷன் விட்டு போய் 10 மாதம். உங்க புருஷன் என்ன சொல்றாரு? என் புருஷன் அவர் சொல்லுவார். இப்போ அவர் நீங்கள் கூப்பிட்டு கொட்டிங்கன்னா அவரும் அதான் சொல்லுவார், நான் சொந்த அவர் சொல்லுவார். உங்க பொண்ணு பேசாதா உங்க பையன்கிட்ட? என் பொண்ணு பேச, அவர் திருவருக்காருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ தான் 6 மாதம் ஆகுது. அவங்க பயப்படுறாங்க. எனக்கு என் புள்ள ஓணும் மேடம், என் புள்ளையப்பா என்கிட்ட மீட்டு கொடுங்க மேடம். அவன் என்னை வந்து இதெல்லாம் தப்பு செய்யறதான்னு கேட்டா உன்னை கொலை பண்ணிருவேன், உன் மூஞ்செல்லாம் குழப்பிடுவேன், என்னை பார்த்தாலுமே வெறு புருனுக்குறான் மேடம். ஒரு நாள் புட்லூர் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிட்டு அங்கே பிரசெல்லாம் பண்ணிவிட்டு மனம் நொந்து ஒரு 20 ரூபாய் கொடுத்து தோசியம் பார்த்தேன். அந்த தோசியத்தில் அவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே சும்மா தான் போய் உட்காந்தேன். அம்மா உன் பையனுக்கு உன் வீட்டுக்கார் சொந்தத்திலே வசியம் பண்ணியாச்சும்மா, அதாவது அவள் பேச்சே கேட்குற அளவுக்கு உங்களெல்லாம் கண்டா பிடிக்காத அளவுக்கு வசியம் பண்ணி வச்சுக்கிறாம்மா ஒரு மங்க. நான் வீட்டுக்கு வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தேன் மேடம், வானாடா வடிவேலு வானா, அவள் அவகாசம் அவள் நல்லவ கிடையாது மேடம்.
அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கே வந்து சொந்த அண்ணன் பொண்ணு இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, 2 ஹஸ்பண்ட் 2 தாய் 1 அதுமாரி. அப்படி இருந்தால் கூட இது ரத்தம் இல்லையா? அண்ணன் பொண்ணுன்னா கூட தம்பி மாரி தப்பு பண்ணலாமா? பண்ணலன்னு இன்றைக்கி கூட அவ கூட தான் போய் ஒரு வேலை கேட்டு வந்த. வேலைக்கே போகிறது கிடையாது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், வேலை கஷ்டமாக இருக்குதுடா, எங்கன்னா வேலைக்கு போடான்னு. நான் போவேன். எதுனா கேட்டால் என்னை அடிக்க வருது. அவள் கூட போகாதுன்னா அவள் கூட தான் போகுது. அவளுக்கு பூ வாங்கி கொடுக்குறது, யார்கிட்டனா காசை வாங்கி அவளுக்கு கொடுக்குறது. இதெல்லாம் என்ன மேடம்? ஒரு தாய் எது கண்ணில் பார்க்கக்கூடாதோ, எது காதில் கேட்கக்கூடாதோ எல்லாமே என் புள்ள வகையில் நான் பார்க்குறேன் மேடம். என்னால் மனம் தாங்க முடியாமல் தான் இங்கே வந்தேன் மேடம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களாம்மா? நான் வேலைக்கு போய் இப்போ 2 வாரமாக வீட்டில் இருக்கிறேன் மேடம். இந்த பையனுடைய இது தாங்க முடியாமல் 2 வாரமாக வீட்டில் இருக்கிறேன் நான். என்ன வேலைக்கு போகிறீங்கம்மா? நான் ஒரு சாதாரணமாக ஒரு அட்டை கம்பெனி வேலைக்கு போயிருந்தேன் மேடம். 5500 சம்பளம் கொடுத்துனுக்குறாங்க. அதை போய் செய்கிறேன் நான். இந்தமாரி வேலைக்கு நான் விட்டு வேலைக்கு போய் தான் கடைசியில் எனக்கே இந்தமாரி பண்ணிட்டேன். ஒரு நாள் மோட்டு மூச்சு மருந்து வாங்கி வச்சுக்கின்னு அவள் கல்யாணம் ஆகிட்டு 10-15 வருஷம் இருக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு. அவள் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் வீட்டுக்காரன் விட்டு போயிட்டான். ஒன்றும் குழந்தையே இல்லை. அவனை கூப்பிட்றாளாம், வா நம்ம 2 பேரும் செத்து போயிடலாம் அப்படின்னு வீட்டு வாசலில் சொல்கிறாங்க என்கிட்ட. எத்துதே என்னை அடிக்க வரான் மேடம். இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவேன். நான் இதெல்லாம் நல்லது கேட்டால் என்னை எத்துமே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது தான் மேடம். ஒரு தாயினா நான் இப்போ மேடம், ஒரு புள்ள நல்லா இருக்கணும், கண்ணுக்கு அழகாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை எனக்கு இருக்காதா மேடம்? ஆனால் இந்தமாரி பண்ணிட்டானே, நான் எங்கே போவேன் மேடம்? நான் எனக்கு நீங்கள் தான் மேடம், நீங்கள் தான் சொல்லணும் ஒரு பதில்மா. என் பிள்ளைகிட்ட விட்டுட்டு அதே நிற்கிறேன் மேடம். நான் என் வீட்டுக்காருக்கும் வேலை சரி வர இல்லை, எனக்கும் வேலை இல்லை மேடம். இவனும் வேலைக்கு போய் போகாம அவ கூட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் மேடம். எனக்கு ரொம்ப அசிங்கமாகுது மேடம். எனக்கு என் புள்ள வேணும் மேடம். அதுதான் எனக்கு நீங்க பண்றீங்களா? எனக்கு ஆள் பலமும் இல்லை மேடம், பண பலமும் இல்லை மேடம். ஆனா அதே நிக்கிறேன் நான். என் பிள்ளை எப்படி மேடம் நம்பிட்டுருது? நான் கேட்டேன் மேடம், இந்த மாதிரிலாம் தப்பு பண்றேடி, உனக்கு வேற யாரும் கிடைக்கலாது. எனக்கு எவனும் கிடைக்கல, அவன் தான் கிடைச்சான்னு என்கிட்டயே சொல்றான் மேடம். ஒரு தாயும் கூட பார்க்காம எனக்கு அவன் தான் வேணும். உங்க பேருமா? சுந்தரி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை வருஷம் ஆச்சுமா? தெரியல மாதிரி. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்களா? புருஷனோட சந்தோஷமா வாயில்லையாம்மா? இல்லை, நல்லதான் வாயினீங்க. ஏன் விட்டுட்டு போனாரு? சரி, எங்களுக்கு சண்டை போட்டு போயிட்டார் அவர். எதுக்கு சண்டை போட்டாரு? சரியாக வேலைக்கு போகல சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் சண்டை போட்டுருந்தோம். அது போயிட்டு எத்தனை வருஷம் அவரோட வாழ்ந்தம்மா? 7 வருஷம் இருக்கும். இப்போ அவர் போய் 8 மாதம் ஆகுது விட்டு போய். என்னம்மா இப்போ பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. அவங்க பையனோட உங்களுக்கு அதில் இல்லை, இல்லையா? இதில் இல்லை. தம்பி தான் எனக்கு. தப்பாக எடுத்துக்கிறாங்களா? எனக்கு இப்போ சொல்கிறேன், தம்பி தான் எனக்கு. தப்பாக எடுத்துக்கிறாங்களா? ஏன் அப்படி சந்தேகப்படுறாங்க? எங்களுக்கே தெரியாது அவன் சந்தேகப்படுறது. உங்களுக்கு தம்பி தானா? தம்பி தான் மேடம். ஒரு தாய் இது இல்லாமல் மேடம் போய் சொல்லுவேன் நான். ஒரு தாய் ஒரு கூட ஹெல்ப் பண்ணிட்டு தான் ஒரு இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுற உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தீங்க. கூட எங்கள் அம்மாவும் அப்படி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டுக்காக ஹெல்ப் பண்ணிட்டேன். அவனும் எதால் தான் எங்கள் வீட்டுக்காக என்னையை விட்டு வாழ்ந்தது. நீ பார்த்தாலும் அவங்க வீட்டிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். எதுக்கு? ஆமாம், பெரிய கடன் பிரச்சனை அதிகமாக ஆகி சொல்லிட்டு எவ்வளோ இது பண்ணாங்க தெரியுமா? நான் அப்போவே நாங்கள் 10 மணி 11 மணி அவங்க வீட்டில் ஸ்டேஷன் தான் போய் உட்காந்துட்டுவோம். அதெல்லாம் எங்கள் வீட்டை பார்த்தாங்க, சண்டை போட்டு நீ பார்த்தாலும் அவங்க வீட்டிலே செய்கிறியே, சரி என்ன பண்ணுறது, அவங்க கடன் அதிகமாகிடுச்சுப்பா, என்ன பண்ண அவங்களும் விட்டு போயிட்டேன்னா ஆகுது. கூட இருந்தால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதம்மா, எல்லாருக்கும் எங்கள் வாசல் எல்லாருக்கும் தெரியும். கூட வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஒரு இது பண்ண முடியும். சும்மா நீ ஏன் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது தெரியுமே. அப்போ நீங்களே சொல்லாமல் உங்கள் சித்தி தானே? சித்தி தான் சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கணும். புரியாது, இப்போ இருந்தால் பரவாயில்ல, புரிய மாட்டுது சொன்னா போகிறோம். சரி, நீங்கள் எதுக்கு அப்படி தப்பாக அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பையனை பேசுது இல்லையே. இல்லை மேடம், போய் சொல்ல. இன்னைக்கு கூட போயிட்டு அவன் ஒரு வேலைக்கு ஒரு நிமிஷம் கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு போய்க்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும்.
அவங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்க, அம்மா எனக்கோசம் கொஞ்சம் கடைக்கு போயிட்டாமா சொன்னாங்க, பூ கடைக்கு. நான் பூ கடைக்கு போயிட்டு இருந்து எங்கள் அம்மா போய் காசு வாங்கி நான் பூ கடைக்கு போயிருந்தேன். எனக்கு பின்னா வந்து வீட்டு வந்து கழுத்து திறந்து பார்த்துக்கிறாங்க நான் இருக்கேனா இல்லையா. இன்னத்துக்கு அந்த வேலை எங்கள் அம்மா எனக்கு வந்து இப்போ நான் அதுக்கோசம் வெளியே எங்கேயே போக கொடுத்தா வீட்டுக்குள்ளே போய் மேடம் நான் போயிட்டு பார்க்கவே எங்கள் வீட்டு பக்கத்தில் சொல்கிறாங்க வந்து உங்கள் சித்தி வந்து கீழே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா உனக்கு அது குருட்டு என்ன உங்களுக்கு எங்கன்னா போனால் உங்கள் பையன் கூட தான் போனாத்தம்மா. எனக்கு 1000 வேலை இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க, நான் கூட கடைக்கு போகுது பூ கடைக்கு போகுது இல்லை எனக்கு வேலை இருக்குது, அதுக்கோசம் உன் பையன் கூட தான் போனார்த்தம்மா. ஒரு வாரம் விட்டு போயிட்டாங்க மேடம். நான் வந்து அவன் எங்கன்னா தங்கி வேலைக்கு போன்னு சொன்னேன். என்னத்தம்மா எப்போ பார்த்தாலும் அந்த பையன் காரணம் தான் கெட்டு போன காரணம் இவங்கள தான். ஒரு பெத்த புள்ளிருந்து முதல்ல நான் நம்பணும் ஒரு புள்ளிய. எங்கள் அம்மா நம்பல ஒன்று நீ நல்லவே இல்லை எப்படி உன் பையன் உங்க பையன் பாவம் வார்த்தை கூட உண்மை பையன் ஜிமா சொல்றேன் எங்க அம்மா அப்புறம் ஐயோ இது மாதிரி புள்ள கடைக்கு கொடுத்து வச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குதான் நீ அது போய் ஈர்த்துக்கணும் என் புள்ளைய. நான் அந்த பையன் ஜிமா சொல்றாங்க கெட்டு போற காரணம் இவ்வளவுதான். அது பாரு அந்த தெருவுல வந்து கேளு உன்னால கேட்டாரா. ஃபர்ஸ்ட் நாங்க தான் அந்த தெருவுக்கு வந்தோம், நீ அதுக்கு அப்புறம் தான் நீ வந்த. நாங்க பாவம் பட்டு நாங்க நீ இந்த நீ பாவம் பட்டியா பாவம் பட்டு பார்த்தா என் புள்ளையாடி உன்னை வச்சு சொன்னாங்க வெக்கையிலடி உனக்கு பேசுறாங்க ஈரமான எல்லாமே பேசுறீ. இதேதான் வாசல பேசுற வார்த்தை எல்லாமே போய் தான். வாசல அழுவுனா சாதி கூடாது, அழுவுனா நீல கண்ணு எல்லாம் அழுவுதான். யாரு அழுவுதான் உன்ன மாரி பண்றவல்ல தெரியுமா எவ்வளவு அசிங்கம் வச்சம்மா. நான் வாசல்ல நான் திருப்பி பேசல. அந்த பையன் சொன்னான் எனக்கு கெஞ்சினான் சுந்தி அவங்க தான் பெரியவங்க நீ விட்டு கொடுக்கணும் நீ பேச சொல்லிட்டு அவங்க எவ்வளோ எனக்கு கெஞ்சினான். நான் பேச ஒரு வார்த்தை எவ்வளோ அசிமா வத்தம்மா, இன்னமே அசிமா வத்தம்மா. அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டு கேட்கல ஒரு அப்பாக்காரன் தானே நீலாம். ஐயோ நீ தம்பி தம்பி சொல்லி அப்ப நீ அன்பி பேசுற தம்பின்னு பாத்தியா. நீ தம்பி தான் இதுதான் உங்களுக்கு அவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தாங்க. தம்பி இல்லை யாசிவாங்க இந்த அம்மா போயிடுவாங்க காலையில இருந்தோம் அண்ணா அம்மா குளிச்சுட்டு மேக்கப் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க. அந்த வந்தோம்னா சோறு ஆட்டி வச்சிடும் துண்டு போவா படுவாங்க. இப்பயே பாத்து கை ஆட்டி ஆட்டி பேச அதுலயே பாத்துங்க. நான் அந்த மாதிரி செய்வேன். ஏன்னா அவ்வளோ இது வேலை. எங்க அம்மா கேட்பாங்க நீ ஏன்டா அம்மா விடுமா அவங்க வீட்டுல நான் வேலைக்கு போகுது வீட்டுல இருக்கேன் அவங்க பாவம்மா வேலைக்கு 2 பேர் வேலைக்கு தராங்கம்மா நம்ம கூட சமைச்சு கொடுமா அப்படி எங்க அம்மாவை கூட வந்து செய்வாங்க. நீ சமைச்சு குத்து எல்லாம் பண்ணேன் ஏடி என் பையனை ஏண்டி பிடிச்ச அதுதான் நான் உனக்கு கேட்கறேன். ஆமா உன் பையன் வேற வேலையை ஏத்துக்கிறதுக்கு உன் பையன் தானே. ஆமா நீதான் சொல்லி என்கிட்ட சொல்றா மேடம் எவனும் கடிக்கலடி அவன் தான் கச்சா. எனக்கு நீங்க தேவையில்லாம சந்தேகப்பட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல மாமா சந்தேகம். சரி நான் உங்க பையன்கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க அந்த பொண்ணை அவமானப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. பேசுறாங்கம்மா நான் இல்ல மேடம் பேசுறேன் மேடம். அவங்க எங்க வீட்டு பார்க்காத நான் ஏன்டி அப்படி பேசுறாங்க இது என்னைக்கும் காது குது கேட்க முடியாது. என்னைக்கும் ஆசிரியமா வார்த்தை பேசுவாங்க. அன்னைக்கு இவங்க பையன் இப்படி ஒரு சந்தேகம் வந்து ஏன் தான் தெரியலம்மா நிஜமா சொல்றேன் ஏன் தெரியல. அவங்க வந்து சந்தேகமா பாக்குறாங்க நம்ம தம்பி தான் நம்ம பாக்குறோம் ரொம்ப மோசமா பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கு அது மேல பேசுவார் அசிசியமா. ஒரு வாரம் எங்க போனேன் பையன் கூட. ஆமா நல்லா இருமா எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து எவ்வளவு கடன் பட்டுன்னு எனக்கு என் கடமை அன்னைக்கு ஒரு மாசமா அதுதான் தெரியுது. ஒரு வாரம் கடன் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு எனக்கு. இவங்களுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்க அம்மா தண்ணில் வாங்கி இவங்க வாடகை கட்டல 2 மாசமா வாடகை கட்டல. எங்க அம்மா தண்ணில் ஆமா எங்க அவசரம் 2 மாசமா வேலைக்கு போகாம வீட்டுல கடன். அவங்க அப்பாவும் போகல எங்க அப்பாவும் போகல என் தம்பியும் போல யாரும் வேலைக்கு போகல. இந்த மாதிரி தான் வேலைக்கு போய்க்காங்க. அவங்க 3 பேர் வேலை இருந்தாங்க. அம்மா இவங்க அம்மா தான் வேலைக்கு போயாங்க. 2 பேரும் வேலைக்கு போகாம இல்லை. 3 மாசம் வாடகை. அந்த பையன் என்ன சொல்லுவான் என்ன செஞ்சு பண்ணுறது எனக்கு அழுவா கூட கேட்பான். எங்க அம்மா போய் கெஞ்சு அம்மா வாங்கி கொடுமா நம்ம விட்டா யாருமா உங்களுக்கு சொல்லிட்டு எங்க அம்மா தண்டில் வாங்கி அன்னைக்கு போய் வாடகை கட்டினாங்க. இவங்களுக்கு கட்டிட்டாங்க. எனக்கு 3 மாசமா நான் வாடகை கட்டல. அந்த காசை நான் கட்டிருப்பேன்ல. எங்க அவசரமா திட்டினாங்க. அம்மா கொஞ்ச நேரம் பொறுமையா சொல்லு. நான் 2 நாள் டைம் கேட்டேன். 3 நாள் அவங்க 2 வாட்டி பதில் சொல்ல 3 வாட்டி பேசணும்னா போக முடியும். எனக்கு என்ன பண்ணுறது எங்க அம்மா சொல்லாம நான் போயிட்டேன். நான் போய் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டாங்க. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு நம்ம என் வீட்டாங்க ஹாஸ்டலுக்கு போய் சேர்த்து விட்டா. ஒரு வாரம் அப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த பையன் வந்துட்டாங்க எனக்கு தெரியாது. இந்த பையன் போகிறது எனக்கு தெரியாது. இந்த பையன் அந்த வீட்டுக்கு வந்தோன்னா ஓன்னு எங்கள் அம்மா அழுகுறாங்க. ஏன்டா என் பையன் போகுது. அப்போ தான் என் பையன் வந்து வா இட்டுன்னு போய் எங்கள் அம்மா ஹாஸ்டலுக்கு அமிச்சு எனக்கு இட்டுன்னு அந்த கெஞ்சு அழுகு கொடுத்து அம்மா ஏமா எனக்கு வரமாட்டேமா அந்த ஊரை ஃபுல்லாக வானத்தை வாங்குறாங்க அப்படிமா வர முடியாது வீட்டில் நான் பேசிட்டு நான் சொல்லி எங்கள் அம்மா கை வச்சு இட்டுன்னு வந்தாங்க. அது வந்து கம்முக்கு வந்தேனே வீட்டில் போய் திருப்பி என்னைக்கும் பிரச்சனை தான் அதிகமாக பேசுவாங்க. ஒரு வார்த்தை என்ன கேட்டாங்க இவங்க அம்மாவா என்ன கேட்குறாங்க நீ தூக்கு மாதிரி தொங்குடி நீ கம்பி எடுத்து குத்திக்கிட்டு என்ன பச்சை பச்சையா கேட்டாங்க இவங்க அம்மா. அம்மா ஒரு பெத்தவங்க வந்து ஒரு பொண்ணை பேசினாங்க திருப்பி பேச மாட்டாங்களா. நீ அவ்வளவுதான் பேசணும் எங்க அம்மா பேச மாட்டாங்களா. ஏன் சொன்ன பேசலமே கூட எங்க அம்மா பெத்தவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சு எங்க 2 பேரும் அவ்வளவு நல்லது. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்துச்சு. அந்த அப்பாவே தான் நினைச்சேன் அவங்க அவர் கூட அந்த இது பண்ணேன். யாரு நீ மாரி சொன்னோம். எங்க அப்பா மூஞ்சி நாங்க பார்த்ததுல நான் எத்தனை உங்களை எத்தனை கம்பெனில வச்சேன். ஒரு கம்பெனில நிறைய பேர் வாங்க ஒரு கம்பெனில ஒரு ஆளை ஈத்துன்னு நீ போற எவ்வளவு பேசினாங்க உங்க கம்பெனில ஆஸ்பத்திரி வேலை செஞ்ச எவ்வளவு பேசினாங்க வாங்கி மூடு
என்னது உன்னை பெத்தனா 5 நிமிஷம் சொல்றேன் அந்த கடவுள் தெரியும் எவ்வளவு எதாவது எனக்கு என் பையன் ஓணும் மேடம் என் பையன் வச்சு நானும் வேணாம் சொல்ல உன் பையன் வேணும் என் பையன் கூட எதுக்கு போற எதுக்கு போற என் பையன் கூட உன் பையன் கூட பேச விட்டாச்சு உன் பையன் நீ பேசிக்க நான் உன் பையன் கூட நீ பேசல என் பையன் கூட போல என் பையன் வாங்கி கொடுத்த பூ நீ வச்சுக்கவே இல்ல இல்லையே ஆ? என்னம்மா இது எங்க அம்மா பூ வியாபாரம் பண்றாங்க நான் பூ எங்க அம்மா கொஞ்சம் அடங்குமா சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்க நீங்க வீட்டுக்காரர் எதுக்கு விட்டு போனா உன்னை எதுக்கு விட்டு போனா உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டு எங்க கூட சண்டை நாங்க விட்டு அந்த உங்களுக்கு கேட்காத. அதெல்லாம் இல்ல எங்க வீட்டுக்கு எங்க வர இல்ல மேடம் எங்க வீட்டு எங்க விட்டு போலமா ஆ. பேசுறேன் எங்க வீட்டை எங்க விட்டு போல ஆ. அவரே சண்டை போட்டு அவரு கோச்சின்னு போயிட்டாரு நாங்க வீட்டு விட்டு வெளியே போக சொல்ல யாரு எங்க வீட்டுக்கு அவரும் வந்தா நாளைக்கு வந்தா எடுத்து போதான் எதனால போச்சுன்னு போனாரு என்ன கொஞ்சம் அவரே கேள்ல நீ எந்த நேரம் எங்க வீட்டுல பூந்து நிக்கிற ஆமா. என் பையனை வச்சு நிக்கிற இந்த நாளும் உங்க வீட்டுல போனா உங்க அவர் பேர் கடன் வச்சுன்னு அவசரப்பட்டு சொல்லி நான் கூட ஹெல்ப் பண்ணேன் நீ என்ன அன்னைக்கு சொல்ல வந்தானே நீ உங்களை பேசுறீங்களா அன்னைக்கு ஊர்ல கடன் வாங்கி உள்ள எவ்வளவு குத்துக்கிற நீ எவ்வளவு குத்து கேளு எவ்வளவு உன் குத்து பையனை கேளு எவ்வளவு குத்து பையனை கேளு நான் குத்துறேன் இல்ல உன் என் பையனை பையன் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் ஏன்னா அந்த அளவுக்கு நீ அவனை வசியம் பாத்தியமா இது பேசுவேன் உனக்கு தான் சப்போர்ட் பேசுவேன் ஏன்னா இவங்களுக்கு நீங்க நல்லா தானே இருந்தீங்க இவங்க எதுவும் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சு இவங்க வந்து குத்து நன்றி மறந்துடுவாங்க யாரு நன்றி இல்ல நன்றி. நான் சொல்றத மட்டும் சொல்லுமா உங்க 2 பேருக்குள்ள எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சு பிரச்சனை இல்லம்மா இப்ப வந்து அது சொல்லிட்டு இருக்குங்க நல்லா பேசுவாங்க அவங்க பையன் கூட நல்லா பேசுவான் அவன் வந்து எங்க நல்லா பேசுவான் அவங்க தங்கச்சி போய் நல்லா பேசுவாங்க எங்கல ஏன் மரும்புள்ளையா வச்சுன்னு சொல்லிட்டாங்க மரும்பு நல்லா எங்களை பேசுவாங்க விட்டு போயிடுவாங்க மரும்புள்ளைய சாப்பா செய்வேன் நான் ஆக்கி போடுவேன் எப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தது அதான் இந்த ஒரு வாரம் இந்த ஒரு போன மாசம் தான் பிரச்சனை அதிகமா எப்படி ஆரம்பிச்சது பிரச்சனை இது மாரி நான் பேசுறேன்னா பாக்குறேன்னா பாக்குறவங்களாம் சொல்றாங்களாம் பாக்குறவங்க சொன்னா உனக்கு தெரியாது உன் பெத்தவங்க தெரியாது 3 வருஷம் நம்பி ஒரு இருந்தேன் கடைக்கு போறேன் போனேன் 3 வருஷம் நம்பி இருந்தேன் நான் பாத்தியா இந்த மாதிரி நம்பி பேசுவாங்க இருந்தேன் 3 வருஷம் நம்ம அப்ப என்ன போச்சு உனக்கு ஆ? அப்ப தெரியலையா அந்த தெருல அப்ப வாங்கும் போதெல்லாம் வாங்கிட்டு பேசும்போது பேசிட்டு நீ என்ன அப்படி கொடுத்துட்ட என்ன குத்த உன் பையன் கேள்வி ஐயோ பின்ன ஏன் சும்மா பையனை கேள் நீ சொல்ல நீங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்லலாம் நான் எதுக்கு சொல்ல நான் சொல்லிலாம் காமி மாட்டேன் ஆ. நன்றிலாம் எனக்கு யாரு? நான் சேர்ந்து சொல்லி காமி கூடாது நீ எப்படி சொல்லி காமிப்பேன் நான் நீ சொல்லி பண்றது காமிப்பேன். எல்லாமே எங்க அம்மா மோசடி வந்து வேலை சேர்ந்து ஒண்டி சொல்லி சரி, என் பையன் நன்றி அது உங்களுக்கு என் கூட பையன் பிறந்தவங்க ஜெயிலுக்கு யாரு? எங்க அக்கா வண்டி இருக்கான் எங்க இருக்காங்க அம்பூத்தூர்ல அவங்கள போய் ஒதுக்கி உக்காந்துக்கானு அவங்கள போய் ஒதுக்கி உக்காந்துக்கானு ஏன் அதுமே இவங்க பண்ணிக்கிறாங்க ஏய் எங்க அக்கா போறா இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அவன் நகை போடல எங்க அக்கா என்கிட்டே குறை சொன்னா விடு நான் சேர்ந்தேன் எங்க அக்கா பதில் எங்க அக்கா வந்து 100 ரூபா மொழி அடிச்சான் நான் அந்த பொண்ணுக்கு அரசு நகை போட்டேன்ல உங்க அக்கா பத்தியா எவ்வளவு கம்மியா போட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அதுக்கு வந்து புஷம் பண்ணி அவ்வளவு கஷ்டம் இருக்காங்க நம்மவும் அப்படி பாக்கல சரி கடன் வேணாமா அவங்க தங்கச்சி தானே யார் செய்வா நான் அப்படிதான் செய்வேன் நான் நீ சேர்ந்து எவ்வளவு கெட்டு நீ சொல்ற போய் வார்த்தை எல்லாமே ஒரு வார்த்தை கூட மெய் கிடையாது தலையில மெயில் எல்லாமே தெரியும் பொய் தான். விடுப்போ. நீ எங்கன்னா உண்மை பேசுற எங்கன்னா உண்மைதான் பேசுறாங்க யார் நீயா அந்த தெய்வத்துக்கு தெரியும் பரவாயில்ல தைரியம் தெரியும் விடு எப்போல இருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அதாவது மேடம் போன மாசம் வந்து இவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் எங்க வீட்லயே உட்காந்துருக்காங்க நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இவங்க 2 பேர் முகத்தை தான் பாக்குறேன் இவ்வளவு 4 மணி வெடிகாலம் 4 மணி ஆனா வந்துடுறா போது வெஞ்சு வெடிகாலம் 4 மணி சரி நான் என்ன வெடியா 4 பண்ணேன்? மணிக்கு ஏன் அவனுக்கு இல்லைம்மா நல்லா கேட்டுங்க வெடியா 4 மணிக்கு வர மாட்டேன் ஏன் போய் சொன்னோம் வெடியா எங்க அம்மா 5:30 மணிக்கு வேலைக்கு போங்க 5:30 மணிக்கு வேலைக்கு போய் என்னை ஏப்பி விட்டுருவாங்க அவன் சொல்லுவான் தண்ணி பிடிக்கணும் சுந்தரி கொஞ்சம் கூட வந்தேன் நான் அச்சு கொடுப்பேன் தண்ணி அச்சு கொடுப்பேன் எங்க அப்பா தூக்கி வந்துவா அந்த பையன் தூக்கி 2 பேர் தூக்கி ஊத்துவாங்க இவங்க பண்றது வந்து இப்படி வாங்கி சந்தேகம் பத்தி ரொம்ப அதிகமா யார் இருக்கு. எங்களுக்கா அதான் இவங்களுக்கு பிரச்சனை வேற எங்களுக்கா? ஒண்ணும் இல்ல மேடம் நாங்க சந்தேக புத்தி வச்சிருந்தோம்மா இவ்வளவு இத்தனை வருஷமா உள்ள விட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு 7 வருஷமா இருந்த சரி அப்படி சொல்றாங்கல்லம்மா ஒரு சந்தேகம் இப்ப முன்னு தான் இப்ப எங்க வீட்டு வாசல் ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல ஹவுஸ் ஓனர் கேட்டு பக்கத்துல எல்லாம் கேட்டு எல்லாமே சொல்லுவாங்க கேட்பாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க யார் சொல்ல ஏன்னா என்னை பத்தி மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் யாரு உன்னை பத்தியா ஆமா மேடம் எனக்கு என் பையன் ஓணும் மேடம் இவகிட்ட இருந்து பிரிச்சு கொடுங்க மேடம் உன் இவளுக்கு பையன் எல்லாம் வச்சு உன் பையன் யார் வச்சிருக்காங்க நான் எத்துதான் சொல்றேன் உன் பையன் எத்து வச்சு நான் எதுக்கு நீ என் சொல்றேன் பையன் கூட போற பாருமா எங்க எங்க நான் கடைக்கு போறேன் நான் ஒன்றே போறேன் ஏமா நீ எதுக்கு அவன் போறானா பாத்துனே தன் பின்னால எதுக்கு போற அம்மா இப்போ எங்க வீட்டு கீழே இருக்குமா எங்க வீட்டு கீழே எங்க வீட்டு மேல இருக்கு நீங்க வெளியே வைக்காம வாங்க மாட்டீங்க எங்க வாசல எங்க வீடு சின்ன வீடு நாங்க எப்பவுமே வாசல வைக்காம பசங்க கூட விளையாடுங்கிற மாதிரி தான் அதுக்கோசம் உன் பையன் உட்காரு, போறாங்கல்ல உட்காரு, அவன் பின்னால ஏன் போற? கேக்குற உன் பையன் கூட இப்ப நான் என்ன அவன் கேக்குறேன் பின்னால ஏன் போற உன் பையன் கூட யார் உன் பையன் வச்சு கேளு யார் வராங்க கேளு யாரு உன் பையன் நான் வரல யாரு வரல நீ வரலையா போறது பாரு மேடம் இப்படிதான் மேடம் பொய் சொல்றா நீங்க அந்த இடத்துல வந்தீங்கன்னா இவ்வளவு இன்னைக்கு பத்தி போறா சொல்லுவாங்க. இன்னைக்கு போறா ரொம்ப பண்ற நீ எவ்வளோ பேச்சு பேசுறமா இன்னைக்கு போற காலை போகும்போது என்னது மூஞ்ச பாரு ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்ப நான் காதுல வாங்கி போய் காதுல விட்டுருவேன் கம்னு போவேன் பள்ளியில போகும்போது பேசினோம் வழியில வரும்போது பேசினு வரும் எதுக்கு நான் பேச என்ன பைத்தியமா நீ மேடம் பைத்தியம் தான் என் பையன் சொல்றான் இவளை பத்தி பேசினாலுமே உன்னை கொலை பண்றுவேன் மூஞ்செல்லாம் குழம்பி ஆமா அம்மா, நல்லா கேட்டுக்குமா ஒரு வந்து ஒரு கூட ஹெல்ப் பண்ணவங்கள நீ சும்மா குத்தி குத்தி நீ காமிச்சு யார் என்ன கேட்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இரு என் வீட்ல இருந்து சொல்லுங்க. சிலிண்டர் வித்துட்ட சரிம்மா கேஸை வித்து சொன்னாங்களே ஃப்ரிட்ஜை வித்து உங்களுக்கு நீ சொன்னாங்கல்ல என்ன எனக்கு ஹெல்ப் ஃப்ரிட்ஜ் பண்ண வித்து எனக்கு குத்தாங்களா கேளு ஆ? கேஸ் வித்து எனக்கு குத்தாங்களா கேளு எல்லாம் வித்து அவன் என்ன ஆத்துல தூதாத்துல அருமையாக்கிட்டான்
சூதாச்சாரம் நீயே எது நீ சீட்டு அடைச்சிட்டு போய் போனியே நீ அவனை அடிமை ஆக்குறது நீ இவங்க போய் என்கிட்ட அடைச்சிட்டு வா என்ன கூடுவாங்க நான் வீட்டுக்கு வர மாட்டேன் வா அங்க போலாம் இங்க வா கூடுவாங்க யாரு நான் சொன்னேன் அதெல்லாம் நான் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது அது யாரு நீ தான் காட்டி கொடுத்த நான் கடிக்கூல எங்க வீட்டுக்காரர் ஒரு வாட்டி போட்டாரு எங்க வீட்டை அடிச்சிட்டு நான் சொன்னேன் எங்க வீட்டை அடிச்சிட்டு போற நீ என்ன பண்ண ஒரு பெரிய மனுஷன் தானே நீ உங்க வீட்டை கேளு நான் ஈத்த போட்டு சொல்லு உங்க வீட்டை கேட்டு எப்போ அப்புறம் சொல்லிட்டு போட்டு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் எங்க வீட்டை போய் வழி காமிச்சாரு அப்ப பையன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வித்துட்டு லாட்டரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லம்மா ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆட்டு போடலாமா இவங்க கடன் ஊர்பட்ட கடமா இல்ல மேடம் எங்க பார்த்தா கடன் இதெல்லாம் சம்மந்தி வீட்டுல போறாங்க லாட்டரி சீட்ல என் பையனுக்கு 7 விட வச்சிட்டேன் அம்மா சம்மந்தி வீட்டுல போய் 1 லட்சம் கடன் வாங்கிட்டாங்க ஒரு பெரிய ட்ரம் 1000 ரூபாய்க்கு போறது அது 500 ரூபாய் என் கண்ணுல காமிக்குது 500 ரூபாய் லாட்டரி சீட்ல கூட வச்சிட்டா எங்க கிடைக்கும் லாட்டரி சீட்டு அது அம்மா தெரியும் அம்மா போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சதே இந்த அம்மா தான் எங்க கிடைக்கும் இனிவா போட்டிருப்பாங்க எங்க இனிவா போட்டிருப்பாங்க லாட்டரி சீட்டு யாரு லாட்டரி சீட்டு போடுவாங்க எங்க லாட்டரி மேடம் என்ன எங்க கிடைக்கும் லாட்டரி சீட்டு லாட்டரி சீட்லாம் இல்ல மேடம் அது நோ போயிட்டு 3 நம்பர் போய் ஏத்து வராங்க மேடம் அது எங்களுக்கு இன்னும் தெரியாது தெரியல சொல்றாங்க பாத்தியா கூட இருந்து போடுவாங்கம்மா யாரு அது போய் சொல்றாரு தெரியல சொல்றாங்க பாரு போடுற ஆளு தெரியல சொல்றாங்க பாரு தெய்வம் தாண்டி பாக்க பாரு அந்த தெய்வம் தான் என்ன அழையிட்ட விடு நான் அந்த அளவுக்கு பண்றது தெய்வம் தான் அழையிட்ட விடு நான் தான் சொல்றேன் பரவாயில்ல சொன்னல தெய்வம் அழையிட்ட விடு சரி புத்து மண்ணை எடுத்து சிக்கன்ல ப்ரே பண்ணியா என் பையனுக்கு குத்த நீ புத்து மண்ணை எடுத்து சிக்கன்ல ப்ரே பண்ணியா என் பையனுக்கு குத்த நீ ஏமா நல்லா கேட்டுக்கோ மண்ணை போய் சிக்கன் மண்ணை போய் செய்வாங்களா சிரிப்பு பாரு உனக்குலாம் மானக்கட்ட சிரிப்பு இல்ல மண்ணை எடுத்து சிக்கன்ல செய்வாங்களா நீ ஆக்கி நீ நான் உனக்கு ஆக்கி நான் குத்த நீ துண்ணுல இல்ல என் வீட்டுக்காரே நீ என்ன பண்ணாலும் கேட்காத அளவுக்கு என் வீட்டுக்கார வீட்டு பத்தியா இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் பையன் சொல்லிட்டாங்க இப்ப வீட்டுக்கு வந்து அப்புறம் மறுபுல மழைக்கிட்டு சொந்த வீடு அது இல்ல வாடகை வீடு உங்களுக்கு எங்களுக்கும் வாடகை வீடு தான் சொந்த வீடு யார் வீட்டுல வாடகை நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க பிரிஞ்சு போயிடலாம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம் நாங்க எப்படி போவோம் நீங்க அந்த வீட்டை விட்டு போயிடுங்க போறோம் மேடம் இப்போதைக்கு கடை இருக்குது மேடம் ஊர்பட்ட கடை இருக்கு எப்படி போவாங்க அங்க அம்ப மாட்டாங்க கடை இல்லையா நீ எங்களை சொல்லி உனக்கு தான் ஊர்பட்ட கடை வாங்கி லாட்டரி சீட்டு விட்டு ஊர்பட்ட கடை உனக்கு இருக்குது எங்களையே சொல்லிருக்காது இந்த அம்மா சொல்றாங்க கேஸ் வித்து சொன்னாங்கல்ல நல்லா கேட்டுமா லோன் வாங்கியிருந்தாங்க பர்சனல் லோன் வாங்கியிருந்தாங்க எவ்வளவு கத்தனா அந்த பையன் வந்து அழுவுனான் அப்படி அழுவுனான் எங்க அம்மாக்கள் போய் இவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க விட்டு போயிடுவாங்க வந்து 4 பேர் நடந்து கை ஊத்துவாங்க அப்ப எங்க ஹவுஸ் எல்லாம் பாப்பாங்க ஏன் அங்க எல்லாம் கத்தா வெளியே போய் கத்துட்டுவாங்க நான் விடுவோம் நான் உள்ள வச்சு போட்டியே ஏன் வேலைக்கு பண்ணா வீடு ஊர்பட்ட கடங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நீ 7 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வருவாங்க 7 மணிக்கு மட்டும் கடங்க நைட்டு 7 மணிக்கு வந்தா தூங்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணுவான் எப்பப்பா நீ சொல்லிட்டு போக சொல்லுவான் இவன் என்ன பண்ணுவான் அந்த வேலைக்கு போக மாட்டான் இந்த சாக்குல அவன் வேலைக்கு போக மாட்டான் இவங்க சொல்லிட்டு போக சொல்லுவாங்க வேலைக்கு போக மாட்டான் வீட்டுல இருந்து வர கடங்க எல்லாம் சொல்லிருப்பான் நீதான் கடன் போக ஏன் என்ன கூடுவான் சுந்தரி நான் உன்டே சொல்ல முடியல பயமா இருக்கு நீ வாமா சொல்லிட்டு சுந்தரி கூப்பிட்டு அக்கா குமார் சுந்தி தான் கூப்பிடுவான் கூப்பிட்டு வந்தேன்னா என்ன கடங்க பேசுவான் சார் நமக்கு சார் போங்க சார் நான் தரேன் சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மாவுக்கு கெஞ்சம்மா அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா வீட்டு கேஸ் இருக்குமா வித்து வேணா கொடுக்கலாமா சொல்லிட்டு எங்க அம்மா கேஸ் வித்து 2000 ரூபாய் வித்து எங்க அம்மா வேலை செய்யறாங்க பாய் வீட்டுல அவங்க வீட்டுல போய் காசு 1000 ரூபாய் வந்து 3000 ரூபாய் எடுத்துமே அன்னைக்கு குத்த லோன் கட்டுது 1000 ரூபாய் 150 ரூபாய் நாங்களா குத்துமே நான் கொடுத்து சொன்னேன் ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய் குத்தோம் அப்புறம் ஒரு 10000 ரூபாய் குத்தால எங்க போச்சு பணம் எங்க போச்சு உங்க பணம் எங்க போச்சு போய் கேள்வி பண்ண கடன் வாங்கி வச்சுன்னா எங்க போவாங்க அங்கங்க பிச்சு இவங்க பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து சம்பளம் எங்க வந்து குத்துறாங்க ஒரு குடும்பம் அவன் என்ன உட்காந்து பார்க்க மாட்டாங்க இவங்க வாங்கி குத்துட்டு அவள் தான் எப்ப நான் இங்க பண்ணப்பா இங்க பண்ண சொல்லுவாங்க இவன் தான் பார்ப்பான் எல்லா கடமும் நீ இந்த ஒரு வருஷத்துக்கு எல்லா கடன் அவங்க இந்த கையை ஆட்டி ஆட்டி பேசுறதுக்கும் இதுக்கு மேடம் யாரு நல்லவங்க யாரு கேட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியும் விடுங்க ரொம்ப நல்லவ மாரி இங்க நடிக்காதண்ணா மேடம் எனக்கு என் பையன் ஒண்ணு மேடம் மேடம் உங்க பையன் நான் வச்சுக்க சொல்ல மேடம் உங்க பையன் நீ எத்துக்கு வேற யாரு வேணாம் சொல்றான் நான் சொன்னா இவதான் வேணும்ன்றான் என் பையன் உங்க பேரு தம்பி வடிவேல் என்ன வேலை செய்யணும் நான் ஃபஸ்ட்டு கம்பெனி வேலைக்கு போனேன் அப்புறம் 6 வருஷம் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் நின்றுட்டு அங்கே கம்பெனியில் வந்து இவங்க காசு வாங்கி தர சொன்னாங்க வாங்கி வந்து கொடுத்தேன் அதனால் அந்த வேலை வந்து அசிங்கம் பார்த்தா சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு நின்றுட்டு எத்தனை காசு வாங்கி கொடுத்து 20000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன் மேடம் ஃபஸ்ட்டு திரும்ப கொடுக்கலையா தரல மேடம் அவங்க கம்பெனியில் அதனால் அசிங்கம் பற்றிட்டாங்க அது மீறி இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு காசு வாங்கி தர சொல்லி 50000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட நகை வச்சு அந்த காசு வாங்கி வந்து கொடுத்தேன் அதுலேயும் அசிங்கம் பற்றி என்ன பண்ணாங்க அதெல்லாம் கடன் கொடுக்குறோம் கடன் அந்த இவர் வந்து தாங்க திருப்பி வந்து அந்த காசுலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் கொடுக்குறது மேடம் இதுதான் இல்லை மேடம் அவங்க சொன்னா 50000 ரூபாய் நான் லோன் வாங்கி கொடுத்தேன் மேடம் 65000 லோன் வாங்கி பர்சனல் லோன் வாங்கி அந்த பணத்தை அச்ச மேடம் அவன் பொய் சொல்றான் தரலன்ட்டு இதுலயே பாத்துங்க மேடம் அவங்கள பொய் பேசுறான் என் வேலை போனதுக்கோசம் நான் காரணம் சொன்னேன் என்னப்பா பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க மேடம்
என்ன பண்ண ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து பெருசாக்குறாங்க. ஏதாவது வந்து எங்கள் அக்கா இவங்க வந்து வச்சு அசிங்கமாக பேசுகிறாங்க மேடம். நான் இதனால் வந்து ஒரு வாரம் விட்டு இவங்களை விட்டு கூட போயிட்டேன். மறுபடியும் அழுதாங்க, நீ வந்துரு எங்கே இருக்கிற இதாக சொல்லிட்டு. ஏன் வந்தா உங்க மறுபடியும் அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது? அது நீங்கள் தான் மேடம் கேட்கணும். இல்ல நீங்க சொல்லுங்க, ஏன் திடீர்னு அப்படி? தெரியலையே மேடம், இத்தனை வருஷமா இல்லை, இப்போ 2 வருஷமாக தான் மேடம் பண்ணுகிறாங்க அவங்க அந்த மாதிரி. எனக்கே அது காரணம் ஒன்றும் புரியல. ஒரு பாத்ரூம் கூட வெளியே போனால் கூட பின்னாலே வந்து நான் எங்கே போனேன், நேற்று எங்கே நைட்டில் போகிறேன் சொல்லிட்டு தினமும் நைட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. என்ன எதனால இந்த பண்ணுறாங்கன்னு நானும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன். டார்ச்சர் பண்ற மாதிரியே இருக்குது மேடம். ஆனால் வீட்டுக்குள்ளதான் மேடம் மேடம் அவங்க எல்லாமே பண்ணிட்டு பாத்ரூம் லாஸ்ட்டாக அழுதுட்டா எல்லாமே சரியாக போயிடும். அப்போ அழுதா எல்லாமே சரியாக போயிடுதா? நான் பாலெல்லாம் பண்ணல மேடம். இவன் எல்லாமே போய் பேசுறான். இவன் சொல்லி குத்து அவன் அந்த மாதிரி பேசுறான் மேடம். இதுதான் மேடம் நடக்கிறது மேடம். இது வீட்டில் கூட ஏதாவது பிரச்சனைனா ஏன்னா சொல்லி கொடுத்தா சொல்லி சொல்லுங்க. குத்து பண்றாங்க, சொல்லி குத்து பண்றாங்க, ஏன்னா இப்படிதான் சொல்லி குத்தா சொல்றாங்க. அது சொல்லி மட்டும் இல்லாம வசியம் பண்ணிடுறாங்க, மருந்து சோத்துல மருந்து வச்சிடறாங்க, உனக்கு வந்து தள்ள மை தடி விடுறாங்க, இப்படியே நம்ம சொல்றாங்க. போறாங்க என்னங்க நீங்க உங்க அப்பா அம்மாவோட தானே இருக்கீங்க, அப்பா அம்மாவோட தான் இப்ப இருக்கு. வேலைக்கு போறது இல்லையா? இப்போ ஒரு 2 வாரமா வேலைக்கு போகல மேடம். என் வேலையை கெடுக்கிற காரணமே என்ன அவங்க தான். வேலை தம்பி? அதே கம்பெனி வேலை மேடம். சொன்னேன் 6 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அது போய் நீ காலைல போய் கேட்டு எத்தனை மணிக்கு போகணும்? 7 மணிக்கு போயிருந்தேன் மேடம். கூப்பிட்டு சொல்ல முடியாதா? இல்லை மேடம், அவரு இப்போ நான் வந்து 3 வருஷமா கழிச்சு போனதுனால ஓனர் இன்னைக்கு ஃபுல்லாக காலைல திட்டிட்டு தான் வேலைக்கே எடுத்தாரு. சரி, ஒரு விஷயம் கேட்க, அம்மா தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்க 2 பேரும் பேசாம அதை விட்டுடுங்களேன், பேசாம இருந்துடுங்களேன். அப்படியே சொல்றேன் மேடம், பேசாமல் இருக்கதான் தான் சொன்னேன் நான். பிரச்சனை இல்லை. வெளியே போயிட்டு வந்தாலே நீ போய் சுந்தரி கூட தான் போயிட்டு பேசிட்டு சுற்றிட்டு வர. இன்னைக்கு பூ கடையை சொல்ல மேடம், நீ கடைக்கு போயிட்டு வந்த இவங்க தான் போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்க பேரு கீதா தானே? ஆமா மேடம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எத்தனையோ பேரை பார்க்குறோம். உங்கள் பையனும் தப்பான பையன் கிடையாது, அந்த பொண்ணும் தப்பான பொண்ணும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தேவையில்லாத டவுட்டு வந்திருக்கு. நான் சொல்கிறது கேளுங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க, உங்கள் பையனோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க, தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட சாபத்தை ஏற்றுக்காதீங்க. நான் சொல்கிறது கேளுங்கம்மா. இதுமாரி தான் வீட்டான கூட எல்லாமே சொன்னாங்க, நிறைய பேர் இதுமாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உலகம் கேட்க முடியாது. நீங்கள் மறுபடியும் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அந்த பையன் உங்களை விட்டுட்டு போயிடும். நீங்களே அவனை அந்த இடத்துக்கு தள்ளாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு உங்கள் பையன் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அவன் வேலைக்கு போட்டும், வேலைக்கு போனதுக்கப்புறம் நல்லபடியாக அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, சரியா? அப்படி சொல்றான் மேடம். இது மேல என்ன சீர்திருத்தம் பண்ணி என்ன பண்ண போற என்ன கேக்குறான் மேடம். அதனால உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க அவங்க சந்தேகப்படுறீங்க. ஒரு அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். பசங்களை நம்பணுமா? நம்ம நம்பல வச்சுங்களேன், அப்புறம் பசங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அவன் நிஜமாவே தப்பு பண்ணன்னு நினைச்சான்னா பண்ணி உங்களை விட்டுட்டு போயிருப்பான் மேடம். நான் ஏன் உங்க கூட உட்காந்துருக்கான்? நான் பொய் சொல்றேன்னா மேடம்? இல்லம்மா, அவர் ஏன் உங்க கூட இருக்காரு? ஆம்பளை பையன் தானே, உங்களை விட்டுட்டு போகலாம்ல. அதான் மேடம், ஒரு வாரம் விட்டு போயிட்டேன் மேடம். இப்போ அதான் இன்னைக்கும் மதியம் இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் மறுபடியும் போயிடுவாரு. செய்யாது மேடம். சொல்றேன் மேடம், எனக்கு இப்போ உங்க கூட இருக்குது, இப்போ இஷ்டமே இல்லை மேடம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. இல்லை மேடம், அவங்க வந்து கொடுக்குற. ஒரு வாரம் எங்க போனீங்க? ஒரு வாரம் திருத்தணி கோயிலில் போய் பார்த்துருந்தேன் மேடம். திருத்தணி கோயிலில் அந்த ஒரே ட்ரெஸ்ஸோட போயிருந்தேன். ஒரே ட்ரெஸ்ஸோட போயிட்டு பிச்சைக்கார போய் அங்கெல்லாம் சொன்னாங்க. சரி அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணும். நான் போன மறுநாளே ஃபோன் பண்ணேன். யாரெல்லாம் போயிருந்தீங்க? நான் மட்டும் தான் மேடம் போய் என் துணியை எடுத்து போய் அந்த என் பொண்ணு கல்யாணத்தை எடுத்து பேண்ட் ஷர்ட் எடுத்து போயிட்டு இவ பீரோல வச்சுங்கிறேன். அந்த ஒரு வாரம் போனாங்க சொல்றாங்க. அந்த ஒரு வாரம் போனாங்கல்ல, அந்த ஒரு வாரத்துக்கு இவ துணி என் வீட்டுல இந்த துணி இவனுடைய பேண்ட் ஷர்ட் எடுத்து இவ பீரோல வச்சுன்னுக்கிறேன். இப்போ இதுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பேண்ட் ஷர்ட் எடுத்து இவ ஜெயிலு. ஆமா மேடம், அது போக எனக்கு தெரியாது. அதுவும் நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம். சொல்லிடாடியில இவங்க இந்த ஆட்டு சீட்டு போய் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஏதுற வேலை, அந்த ஆட்டு சீட்டு. இதை நான் சொல்ல, அவன் தான் என் கடன் அதிகமாக இருக்கு சுந்தரி, அங்கே வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 1500 கொடுப்பாங்க, அந்த வேலையை நான் போகிறேன்னு சொல்லியிருந்தான். வேணா வடியில் எங்கள் அம்மா திட்டினாங்க, நானும் சொன்னேன் போகாத வடின்னு சொன்னேன். போகாதுன்னு சொன்னேன். இருங்க போகாத வழியில் அது போயினா நம்ம குடும்பத்துக்கு அந்த தகாது சொன்னேன். இல்லை அது வேலைக்கு போனால் அது அதிகமாக கடன் இருக்கு, நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் கடன் கொடுக்கலாம் சொன்னான். நான் அவ்வளோ திட்டினா இல்லை கேளு. அப்போவே நாங்கள் அதை அந்த அன்னிதான் ஒரு 3 நாள் போயிருக்கான் வேலைக்கு. 4ஆம் நாள் அந்த இந்த போலீஸ் வந்து ஏடு வந்து பிடிச்சின்னு போயிட்டாங்க. பிடிச்சின்னு போய் எனக்கு வந்து எனக்கு தெரியாது, 3:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்து இந்த பையங்க வந்து அவ்வளோ யார் பேசுனா வடிவழியில் சுந்தி வா எனக்கு கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடு. இதான் ஜாமீன் கையெழுத்து போட சொன்னான். ரிமாண்ட் பண்ணிட்டு போகும்போது வீட்டில் இருந்து ஆனால் சாட்சி கையெழுத்து பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இருக்காங்க. போலீஸ்கார் சொன்னது வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க டக்குன்னு வரணும்ப்பா, யார் பாரு எங்கள் அக்கா இருக்காங்கன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி இருந்தார் மேடம். கிட்ட ஃபோன் இல்லை மேடம், அதையும் கேளுங்க. அவர்கிட்ட ஃபோன் இருக்கான்னு கேளுங்க. ஃபோன் இல்லைனா கூட இவங்க கிட்ட எப்படி மேடம் வர சொல்லியிருக்கலாம்ல. எங்கள் வீட்டுக்காரர் யார் தெரியும்? உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போய் உங்கள் வீட்டுக்காரர் சண்டை மேலேயே போவானா சொல்லிக்கிறேன். எங்க தெரியும்
இவன் நான் phone சொந்தல இருந்து நீ பண்ணா, மேல வரவே இல்ல. டக்குனு நீங்க போய் தேட போவீங்களா போய் கைது போட நீ போவீங்களா நான் சொந்தல இருந்து நீ மேல வரவே இல்ல. என்ன வரலையே மேல வரலையே. வருதுலையே நீ பேசுறது எதுனா உண்மை இருக்குதா? நீ வரதுல நீ அவசரமா மேடம். வீட்டுமா அவசரமா வந்து வீட்டு வெளியே தான் உட்காந்து பேசுவாங்க எப்பதெல்லாம் கூடுன்னு ஒரு பாட்டி ஒன்று உட்காந்து பேசுவாங்க. நான் மேல எப்போ நீ வர வேணாம் சொன்னீங்க உங்க வீட்டு வாசல்ல நான் வச்சு வரதுல எல்லாம் பொய் சொல்லாத. இதுதான் மேடம் பிரச்சனை அவங்க. நீ பொய்லாம் இதான் பேசாத. பிரச்சனையே வந்து- மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டின்னு எவ்வளவு நாள் இருந்தா? ஒரு வாரம் தான் வரும் அது போய் எனக்கு தெரியாது ஒரு சரி வாரம் மேடம், ஆயிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன் மேடம். தப்பு பண்ணான்னு சொன்னாங்களே, ஒரு நாளாவது அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்களா தப்ப? அது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நானும் பாத்துக்கிறேன். என்ன பாத்தீங்க? அது எப்படி மேடம் நான் சொல்ல பரவாயில்ல சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? இப்போ நான் தப்பு பண்ணான்னு சொன்னாங்களே, ஒரு நாளாவது அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்களா தப்ப? அது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நானும் பாத்துக்கிறேன். என்ன பாத்தீங்க? அது எப்படி மேடம் நான் சொல்ல பரவாயில்ல சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? இவ வந்து எங்க அடுப்பாங்கறது அறுத்து இருக்குது. இது மெயின் ஒரு ரூம். அது கொஞ்சம் அடுப்பாங்கறது அறுத்துக்குது. இவ அந்த அடுப்பாங்கறல போயிட்டு இவ தப்பு பண்ணிக்கிறா. இதுதான் மேடம் இவ்வளவு நீங்க பச்சையா பாத்தீங்களா? ஓப்பனா ஆமா. போய் சொல்றாங்க பாத்தீங்களா? சரி பாத்தியில்ல மாமா ஒரு பேசுனாங்களா பாத்தில்ல அப்பயே எங்களை கூப்பிட்டு ஏன் கண்டிக்கல ஏன் அன்னைக்கு இங்க இட்டுன்னு வரல? ஏன் அன்னைக்கு இட்டுன்னு வரல அன்னைக்கு வந்து எங்க அம்மா கூட பாத்துட்டு கேட்கும் போது என்ன கேக்குறாங்க? எவ்வளவு போய் பேசுற மாமா எங்க அம்மா பாத்துட்டு கேட்கும் போது என்ன அவ்வளவு பண்றாங்க? கற்பனை இவங்க அவ்வளவு கற்பனை கேக்குறாங்க. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல, வேது பிடிக்கும் போது இவ என்ன பண்றா, அவனை தப்பான வேணத்துக்கு தூண்டி விடுறாளாம். பாத்தியா அதாவது அந்த கைய வந்து இது எப்படி நான் சொல்றது, அந்த மாரி இருப்பேன். அப்ப எங்க அம்மா எங்க அம்மா பாக்குறாங்களாம், இவ என்ன பண்றானா உடனே கையை தள்ளி விடுறான்னா. ஆனா மேடம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து இங்க வந்து சொல்றாங்க இது மேடம். மட்டும் பண்ணிட்டா இல்ல, அந்த வாசல்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நான் நீங்க பாத்தீங்கல்ல, அப்ப 2 பேரும் பிடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியதானே? அது நான் தப்பா இல்ல, நான் ஏதோ ஏதாங்கமா போனா அங்க மேல பட்டுச்சு, கை பட்டுச்சு. தப்பா இருந்தது சொல்றது எப்படி? போனேன் கை பட்டுச்சு சொல்றது வேற. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்கம்மா. ஐயோ மேடம், மேடம் எப்படி இப்போ மேடம் அது சொல்றது? அவங்க நானு வந்து இப்படிதான் மேடம், ஒரு இல்லாத விஷயத்த அதை உருவாக்கி கிரியேட் பண்றாங்க மேடம். அது அதை கிரியேட் பண்ணி தினமும் சண்டை 24 மணி நேரமும் அந்த வீட்டுல நிம்மதின்றதே இல்லை மேடம். நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாதுப்பா, நீ போகக்கூடாதுப்பான்னு சொல்றீங்களா, ஒரு நாள் கூட அவன் நிம்மதி கொடுக்க மாட்டாங்க மேடம். இவருக்கு வந்து இது பண்ணா அவர் கூட இது பண்ணி ஜாயின்ட் பண்ணி அவரும் இது பேசுறாரு. உங்க அப்பா எங்க? வெளியே இருக்காரு மேடம். எங்க அப்பா கூட பேசுங்க கேளுங்க. இன்னொன்னு சொல்றேன் மேடம், நல்லா நீ கேளுங்க. அப்பானே அப்பா சொல்லாத. அப்பா தானே சொல்றேன். இப்போ பாருங்க அந்த வார்த்தை பாருங்க, அப்பா தான் சொல்றாங்க. என் கூட தப்பா சேர்ந்து பேசாம எங்க அப்பா கூட தப்பா சேர்த்துச்சு பேசுறாங்களாம். அவங்க அப்பா போற இல்ல அவங்க அப்பா போற இல்ல எங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் தப்பா இருந்துச்சு. அவங்க எங்க விட்ட என் தங்கச்சி வீட்டை போய் வச்சுக்கணும் சொல்லிட்டாங்க. நீங்க கண்ணால பாத்தீங்களா அந்த பொண்ணை தப்பு பண்ணறத? எதுமா? அந்த பொண்ணு தப்பு பண்றது கண்ணால பாத்தீங்களா? இல்லம்மா, நம்பி தானே விட்டு போறோம். கண்ணால பாத்தீங்களா? கண்ணால நம்பி தான் கண்ணால பாத்தீங்களா இல்லையா? இல்லம்மா, ரோட்ல போற சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. சொல்றாங்க. நீங்க கண்ணால பாத்தீங்களா? அதாம்மா, நம்ம இப்படி வேலைக்கு போயிடுறோம், வேலைக்கு போகிறவங்க வரவாட்டி சரி என்ன இன்னொரு நாடகம் சொல்லி நான் கம்முன்னு போயிடுவேன். சரி சொல்லி நடக்குது சொல்லிட்டு அத்தனை கம்முன்னு போயிடுவேன். இதுதான் எனக்கு கடை. எப்போ ஒரு வாட்டி பார்த்துட்டேன், நல்லா பேச போட்டேன், அதை வந்து நம்ம சொல்றது எப்படி இருக்கு பாருங்க. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன், நானும் நடக்குது அது ஒன்றும் புரியல மேடம். என்ன ரெண்டாவது கை கோத்தணும் போகுது, இப்படிதான் மேடம் இப்படி கை கோத்தணும் வெளியே போகுது. என்ன போனாங்கன்னா பாருங்க, தனியா போறது கிடையாது. இப்படிதான், அதாவது இவனுடைய கை வந்து அவளுடைய இங்கதான், யாரு பாரு இதுதான். நான் அப்படி கூட கண்டுக்க மாட்டேன் மேடம், சொன்னா கூட கண்டுக்க மாட்டேன் மேடம். நான் விட்டு போவேன் மேடம். அப்போ அது அக்கா அப்படிலாம் பழகாது, அப்படிதான் நினைச்சேன் மேடம். நான் கண்டிப்பா இதை கையை நினைச்சுதான் கொடுத்துட்டு போவீங்களா? ரோடு தாண்டும் போது நல்லா கேட்டு ரோடு தாண்டும் போது இந்த கை பிடிச்சின்னு தண்ணி இட்டுன்னு போவான். இது தப்பா? உங்க இந்த கை காட்டுறாங்க, ஏன் மேடம் கையை இப்படி பிடிச்சி பிடிச்சின்னு காட்டுறாங்க. போறது? கை பிடிச்சின்னு கிராஸ் உங்க இதெல்லாம் பண்ண காமிச்சேன். நான் தப்பா இருந்தப்ப நான் நினைக்கல. இந்த கை பிடிச்சி எவ்வளவு போய் அதெல்லாம் நான் சொல்லிட்டாமா? இப்ப பாருங்க உங்க இதுல கை பிடிச்சி இதுதான் ஏன் இதுதான் மேடம் உங்களுக்கு வருது. இது கையை பிடிக்கிறதுக்கும் இப்படி கோத்துன்னு மேடம் அப்படிலாம் போது கோக்கவே இல்லை மேடம். அவங்க சொல்றதெல்லாம் சுத்தம் போய் மேடம். அவங்களுக்கு அதான் எப்படி சும்மா நேரா நீங்களா பார்த்தா தான் எனக்கே வந்து ஒரு ஆறுதலா இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் தேவையில்லாம அது கிரியேட் பண்ற மாதிரி தான் எனக்கு நான் எதுக்கு மேடம் ஒரு புள்ள சரி, நான் சொல்றது கேட்பீங்களா? நீங்க சொன்னா கேக்குறீங்களா? நீங்க சொன்னதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்க்கும்போது அவங்க 2 பேர், அந்த பொண்ணு ரொம்ப பிளெயினா தான் இருக்கா. தேவையில்லாம நீங்க குழப்பிக்கிறீங்க. அவ எவ்வளவு சாதாரணமா போய் கையை பிடிக்கிறா. அவ தப்பு பண்ணுறது பொண்ணுன்னா கூச்சமா இருக்கும்மா. அவ எவ்வளவு கூலா, அவளுக்கு மனசுல எந்த கலங்கமும் இல்லை. தயவு செஞ்சு அண்ணன் அக்கா தம்பி உறவை கொச்சப்படுத்தாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்மா. நாங்க ஏன் மேடம் கொச்சப்பட்டு? அப்ப நான் சொல்றது கேளுங்க. உங்க பையனை ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க. நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு பொண்ணை வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து நீ தப்பானவ, நீ அசிங்கமானவ, அந்த பொண்ணு புருஷன் இல்லாம தனியா இருக்காங்கிறதுக்காக அவன் மேல அப்படி பழி போடுறது ரொம்ப அநியாயமா. தயவு செஞ்சு பண்ணாதீங்க.
அக்கா தம்பி உறவை கொச்சப்படுத்தாதீங்க. இன்னொரு விஷயம் தம்பி, கூட பிறந்த அக்கா தம்பியாக இருந்தால் கூட தொட்டு பேசுறது பழக்கம் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது. சரிங்க. அதனால் அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பான விஷயங்கள் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அது சரியா? அவங்க மனசில் எந்த கலங்கும் இருக்கணும்னு நான் சொல்லலை. நான் கூட பிறந்த தம்பியான கூட அது இருக்கக்கூடாது, வேண்டாம். அது நம்ம கலாச்சாரத்தில் அது கிடையாது. போய் கட்டி அது நான் தப்பா சொல்ல, அவ எவ்வளவு கூலா இது பண்றா, அதை நான் தப்பாவே சொல்லல. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பழக்கம். இப்போ ஒன்று சொல்கிறேன் மேடம், இவங்க பேச்சு அவங்க எதுவும் சண்டைக்கே எதுவும் போக வேணாம்னு சொல்லுங்க. உங்க பேச்சு எனக்கு பிடிக்கல, உங்க பேர் எனக்கு இதுவே தேவையில்லை, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் ஒன்றா அசிங்கமா திட்டுறது? நீங்க வந்து அவங்களோட அவங்க அம்மா அப்பா எப்போ அப்படி சொல்றாங்களோ நீங்க அவங்களோட டச் வச்சுக்க வேண்டாமா உனக்கு. நீ உன் வேலையை பார்த்துக்க. எதுக்கு உனக்கு? நீ எதுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்கணும்? இவங்க அந்த உனக்கு தலையில எழுத்தா என்ன? கடங்காரெல்லாம் விட்டு போயிடுவாங்க மேடம். இவங்க தான் எல்லா கிட்ட பதில் சொல்லுவாங்க, அசிங்கமா திட்டலாம் வாங்குவாங்க போயிட்டு. நீ எதுக்கு பதில் சொல்ற? நீ உங்க அம்மாவே இது பார்த்துட்டு அவங்க யாரோ நீ ஆச்சு உங்க அம்மா ஆச்சு. எப்போ இருக்கா இப்படி ஒரு பழி வந்தது கூட பார்க்க கூட. நீ உங்க தம்பிகிட்ட பேசவே பேசாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த தனியா வாழறது பொண்ணுங்க, அவளுக்கு வந்து புருஷன் இல்லை, அதனாலதான் அவ வந்து அவளை மேல நம்ம ஈஸியா பழி போட்டுடலாம். வேண்டாம்மா, அப்படி சொல்லாதீங்க, பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். உங்க பையனை நம்புங்க. இல்ல நான் அவனுக்கு கேக்குறேன், தனியா விட்டுற சொல்லுங்க. நான் தனியா கூட எங்கனா கூட வந்து வாழ்ந்துக்கிறேன். இப்பதான் மேடம் மஜான் இதான் ஆரம்பிச்சான். நான் அவன் டார்ச்சர் பண்ணி நான் அவன் கூட இருக்க முடியும்? எப்போ ஒரு வாரம் போயிட்டு வந்தா நான் நிரந்தரமா போயிடுவேன். நான் சொன்னா கொஞ்சம் கேப்பீங்களா? சொல்லுங்க. வளர்ந்து வந்த உனக்கு என்ன வயசு? 27 ஆகுது மேடம். 27 வயசு. அவன் நினைச்சா இப்போ உங்களை விட்டுட்டு போலாம். அப்படிதான் சொல்றான் மேடம். அப்படிதான் பண்ணுவான் அவன். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, அவன் அதான் பண்ணுவான். தயவு செஞ்சு சொன்னதை கேளுங்க. ஃப்ரீயா விடுங்க அவனை, ஃப்ரீயா விடுங்க. அது இவங்ககிட்ட சார் நாங்க ஆத்திர போகும் செத்துருவோம் மேடம். அப்படி நான் கவலைப்பட இவங்க கையில சார் ஆத்திர போகும் எதுக்கு அந்த பையன் உங்களை சாவடிக்க போறோம்? ஆமா கண்டிப்பா இவங்க சொல்றான் மேடம். அடிக்க அடிக்க ஆத்திர போகும் கொடுத்துருவோம். அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். ஏதோ லாஸ்ட் அவங்க கிட்ட வந்தோம், எங்களுக்கு ஆதரவு. நீங்க ஆளுதான் சொல்றீங்க. என்ன நீங்க அர்த்தம் கெட்டத்தனமா பேசுறீங்க ரெண்டு பேரும்? அந்த பொண்ணு என்ன பண்ண சொல்றீங்க இப்படி? நீங்க தேவையில்ல அப்பாவின்றீங்களா? ஆனா மேடம் விட்டுருவோம். அது அப்பாவி இல்ல, சிரிப்புலயே மயக்கிடும். அப்படியேப்பட்ட ஆளு இதான் மேடம் சொல்றாங்க. நான் வந்து சிரிச்சிட மத்தியா அது அவங்க தப்பா நினைக்கிறாங்க. சிரிச்சிலே மயக்கிடும் ஆளை. அதான் வேற வரணும் இல்ல. பெத்த அண்ணன் பொண்ணு எப்படி பேசுறாரு பாருங்க. அண்ணன் பொண்ணா இவன் ஜெயிலு போயிருந்தான்ல, இவன் ஜெயிலு போயிருந்தான். அன்னைக்கு திங்கக்கிழமை போய் இவனை போய் பார்க்க போனேன். எங்க அம்மா கூப்பிட்டேன், மாமா யாரும் போய் வாமா போய் கேட்கலாம், இவர் ஓனருக்கு அட்ரஸ். எப்போ இது? திங்கக்கிழமை. என்னைக்கு? இப்ப இல்ல, போன வாரத்துல திங்கக்கிழமை. நீ எதுக்கு போற? இவ்வளவு பேச்சு இருக்குல்ல, எதுக்கு நீ அவனை போய் ஜெயில போய் பாக்குறான்? உங்க அப்பா ஆச்சு அம்மா ஆச்சு சொல்லுமா? கையெழுத்து போட்டோன்ட்டல்ல. கையெழுத்து போற. உன் பேர் என்னது? சுந்தரி. நீ உன் வேலையை பாத்துட்டு நான் தான் போல. அன்னைக்குதான் பார்த்தேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு அவ்வளவு பேச்சு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தியாகி மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நீ உன் வாழ்க்கைய பாத்துக்கோ. புருஷனோட வாழப்பாரு. ஓடி போயிட்டாராம், விட்டுருவியா? அப்படி முதல்ல புருஷனோட வாழப்பாரு, புரியுதா? அவங்க பையன் ஆச்சு, அம்மா ஆச்சு, அப்பா ஆச்சு, அவங்க பாத்துப்பாங்க. இந்த பக்கம் வந்து உட்காருப்பா. தம்பியை போய் பார்த்தேன். தம்பி அம்மா வா போலாம் பார்க்கலாம், பாவம் கடன் அது என்னவோ செய்றாங்க அவங்க. உனக்கு என்ன? அப்படி இல்லை மேடம், நான் சொன்னனால தான் மேடம் அவன் கடன்கார்ட்ட பேசினாங்க. என்னது? நான் சொன்னனால தான் கடன்கார்ட்ட அவன் பேசினாங்க. தேவையில்லை. நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு 27 வயசு ஆச்சுல்ல, உங்க கடன்காரங்கள்ட்ட நீங்க பேசுங்க. அவங்க எதுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்க? இல்ல. அப்புறம் அதுதான் இவங்க ஸ்டடியா இல்லையே. இவங்க ஸ்டடியா இல்லைன்னா நீங்க பாத்துங்க, உங்க குடும்ப விஷயத்தை நீங்க பாத்துங்க. அந்த பொண்ணை இருக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை பாத்துக்க விடுங்க, புரியுதா? சரி மேடம். கடன்காரனுக்கு பேசுறதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு போனாலும், ரிமாண்டுக்கு போனப்போ கையெழுத்து போட போனாலும், ஆஸ்பத்திரி ஜெயில போய் பார்த்தாலும் அவங்க அம்மா தப்பா பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு? நீ உன் வேலையை பார்த்துட்டு உன் குடும்பத்தை பாரு. உன் புருஷன் எங்க இருக்காரு? உன் புருஷன் அதே தெரியாது. உன் புருஷனோட சேர்ந்து வாழப்பாரு. நீங்க உங்க அம்மாவை பாருங்க, அப்பாவை பாருங்க, உங்களை பாருங்க, உங்க தங்கச்சியை பாருங்க. உங்க கடன்காரங்கள்ட்ட எல்லாம் கடன் எல்லாம் தீர்த்து உங்க வாழ்க்கை நீங்க பாத்துங்க. சரியா? புரியுதா நான் சொல்றது?
அம்மாவுக்கு என்ன வயசாச்சு? அம்மாவுக்கு ஒரு 50 இருக்கும். உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டாமா உனக்கு? அவங்க குடும்பத்தை ஏன் பார்க்குற நீ? அவன் சின்ன பையன்லாம் கிடையாது. 5 வயசு பையனானா நீ கையை பிடிச்சு கூட்டிட்டு போகலாம். அவனுக்கு தேவை கடங்காரம் பண்ணா அவனுக்கு போய் ப்ரொடெக்ஷனுக்கு நிற்கலாம். 27 வயசு பையன். தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க தான் மரியாதை இல்லாம பேசுறாங்க. அவங்களுக்கு உன் மேல மதிப்பே இல்லை. அப்புறம் நீ எதுக்கு மேல மேல போய் விழுற? உன் குடும்பத்தை பாரு, புரிஞ்சுதா? என்ன அவங்க விஷயங்கள்ல இன்டர்ஃபியர் பண்ணாது. அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதே தம்பி, ப்ளீஸ். அவளாச்சு அவ புருஷனாச்சு, அவங்க வாழறாங்க, வாழாம இருக்காங்க, இன்னொரு கல்யாணம் பண்றாங்க, அவங்க என்னவோ பண்றாங்க. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயமா, இன்னொரு வாட்டி உங்க 2 பேரோட வாயிலேருந்து அந்த பொண்ணை பத்தி தப்பான வார்த்தை வரக்கூடாது. புரியுறதுங்களா? ஒரு வார்த்தை வரக்கூடாது, ஜாட மாடையா கூட வரக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து கெட்டவா சொன்னா அதை விட பெரிய தப்பு வேற எதுவும் கிடையாது. கண்ணு முன்னால பாக்குறது கூட தவறா இருக்கலாம், அது வரும் மாயையா இருக்கலாம். ஒரு பொண்ணை பார்த்து தப்பானவன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் மேடம், எனக்கு என் பையன் தான் வேணும் மேடம். உங்க பையன் உங்க கூட இருக்கணும்னா நீங்க அவன்கிட்ட பாசமா இருக்கணும், அவனை நம்பணும். அவன் பாத்ரூமுக்கு போறதுக்கு பின்னாடி வேவு பாக்குறது அதெல்லாம் கிடையாது. முதல்ல நீங்க கட்டுப்பாடோட வாழணும். லாட்டரி டிக்கெட்டுக்கு போடுறது, பையனை லாட்டரி டிக்கெட் வேலைக்கு அனுப்புறது. ஐயோ, நான் வேலைக்கே போவானா சொன்னேன் மேடம், அந்த வேலைக்கே வானா சொன்னேன் மேடம். லாட்டரி டிக்கெட் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு? லாட்டரி டிக்கெட் இஸ் பேண்ட். வானா சொன்னேன் மேடம். அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்க? அந்த வேலைக்கு போவாத நைனா, ஆயா வேலை கேட்டு போடான்னு. போவாதான் சொன்னது. ஒரு வாரம் சம்பளത്തിന് குத்துமா அம்மா கம்முன்னு வாங்கிக்கிறாங்க. போவாதான முதல் நாளே வேணாம்னு சொல்ல. எப்போ தெரியுமா அந்த போனாங்களே அந்த ஜெயில போய் அந்த சம்பளம் குத்தாங்க மேடம். நான் போவானதான் சொன்னேன் வேலைக்கு. நான் அம்மா கீதா, அம்மா கீதா சொல்லுங்க மேடம். கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வேலை செஞ்சு 3 பேரும் நல்லா சம்பாதிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அவங்கள விட்டுருங்க. அவங்க வாசல்ல உட்கார்றாங்க, மதில் மேல உட்கார்றாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், சரியா? சரி மேடம். நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துங்க. அந்த பொண்ணு வேலை ஒரு வார்த்தை விடக்கூடாது, சரிங்களா? கிளம்பமா. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, தேவையில்லை உனக்கு அது. மேடம் இப்ப வீட்டுக்கு வந்து இவங்க சொல்லிக்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டாரு. நீங்க வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. நான் எதுவுமே பேசல. பாரு தம்பி, எதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு தப்பு எங்கேயோ நடந்திருக்கு. அது எங்க நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. மறந்து மன்னிச்சு ஒழுக்கமா வாழப்பாருங்க, சரியா? உங்க அம்மாவை அப்பாவை திட்டாதீங்க, அவங்கள பயமுறுத்தாதீங்க. நல்ல பையனா பொறுப்பான பையனா அவங்கள பார்த்துங்க, சரியா? அந்த சாக்கு வச்சு பேசுறது நான் பேச மாட்டேன் மேடம். இன்னும் உங்க பையனை நோ அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் மேடம். இன்னொரு தடவை அவங்க பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, நான் வெளியே போயிடுவேன். பண்ண மாட்டேன் மேடம், பண்ண மாட்டேன்னு சொல்றேன். அந்த பண்ண மாட்டேன் சொல்றேன்ல மேடம். நான் கேட்டு இந்த பண்ண மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. சரி மேடம், லாஸ்ட் அந்த வாட்டி பார்க்குறேன், நீங்கள் சொன்னதை பார்க்குறேன். ஆனால் அடுத்த வாட்டி அவங்க பண்ணாங்கன்னா பண்ண மாட்டாங்க. நான் பண்ண மாட்டேன் மேடம். பண்ணாதீங்க. அந்த விஷயத்தையும் மறந்து. நான் மறந்துட்டேன் மேடம். முடிஞ்சா அந்த வீட்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அதுதான் அதுக்குதான் முயற்சி பண்ணிக்கிறேன் மேடம், சரிங்களா? சரி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.